நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தாவேகாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரே ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு பதவி கொடுக்குறேன், அதனால் நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு பேசக்கூடிய விவாதங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அசிங்கமாக இருக்கு இல்லையா? இன்னும் அந்த கட்சிக்கு என்ன ஓட்டுன்னு தெரியாது, அந்த கட்சி எங்கே போய் ஜெயிக்கும்னு தெரியாது, அந்த கட்சி குறைந்தபட்சம் 26 தேர்தலுக்கு அப்புறமா இருக்குமா இருக்காதா அதுவும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு நான் உனக்கு பதவி வாங்கி கொடுக்குறேன், அதனால் நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு நபர் பேசுகிறாருன்னு சொன்னால் தலைவன் எப்படி இருக்காரு? இன்று கூட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அஜிதாங்கிறவங்க இன்றைக்கு விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அலுவலகத்துக்குள்ளேயே உள்ள விடலாம் அவங்க. அதுதான் நடக்கும். இப்போ ஏன் வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தாவேகாவிலேருந்து வெளியில் வந்தாங்க? அவங்க வெளியில் திராவிட கட்சியோடு சேர்ந்ததனுடைய பின்னணி என்ன? அங்கே போனால் மரியாதை இல்லை, மதிப்பு கிடையாது, குறைந்தபட்சம் சுயமரியாதை கூட இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கல்லூரியினுடைய முதல்வராக பாதிரியாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன் மீது விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் யோசிச்சு பாருங்களேன். கடுமையான விமர்சனங்கள். 41 பேரை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற பாதிரியார் பாருங்க. மனிதர்களை தாவு கொடுத்துட்டு நீங்க நான் தான் மீட்பர்னு சொல்றது வெக்கமா இல்லையா? சிரிப்பு வரலையா? மனிதர்களை காவு கொடுக்கறது மீட்பரா? மனிதர்களை காப்பாற்றுபவர் மீட்பரா? அந்த இடத்துல இருந்து தான் அந்த பாதிரியார் அப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார். ஏமாற்று வேலையை தொடர்ச்சியாக இவங்க திமுகவுக்கு எதிராக கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அறிவு இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒரு நாள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. எத்தனை தொகுதிகளில் நடிகர் விஜய் அவர்கள் ஜெயிக்க போறாருன்னு கேட்டால் 40ன்றான் ஒருத்தர். மொத்தத்தையும் ஜெயிச்சு முதல்வர் ஆக போறாரு. அப்போ எத்தனை அப்படின்னு கேட்டால் 40, 30ன்னு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் தின விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் தாவேகா சார்பில். அதில் கலந்துக்கிட்டு பேசும்பொழுது வழக்கம் போல் ஒரு குட்டி கதை. கடந்த ஈரோடு மேடையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு பின்னோக்கி போகுது, இந்த அரசின் குறித்தான பல்வேறு விமர்சனங்கள் வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய மேடையிலேயே ஆற்காடு நவாப் அவர்கள் தமிழ்நாடு இந்தியாவில் சிறப்பான முறையில் பாதுகாப்பு இருக்குது, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லி அதே மேடையிலேயே பதிலடி கொடுக்குறாரு. குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் தின விழாவுக்கு பிறகு விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும்பான்மையான ஆதரவு பெருகும், கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் விழும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திருநெல்வேலியில் சேவியர்ஸ் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான ஒருவர் விஜய் குறித்தான பேச்சு சமூக தளங்களில் பரவி இருக்கு. விஜய் ஒரு 41 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, அவர் பின்னாடி நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த விஜய் அவர்கள் பேச்சு குறித்தும் ரியாக்ஷன் கொடுத்து உங்களுடைய பார்வை என்ன? இது அப்படியே நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பிரதமர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்றத ஒரு ஒப்பீடு செஞ்சு பாருங்களேன். அங்கே அயோத்தியா, ராமன், பாலராமர் அப்படின்னு சொல்லி ராமரை உப்பு மூட்டை தான் தூக்கலை, மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சார். விளைவு என்ன? அங்கேயே ஊற்றி மூடிச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இங்கே திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க, சரியாக பற்றிக்கலை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக இன்னொரு மத சக்தியை, கிறிஸ்தவம், ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒரு ஒளி வழிகாட்ட போகுது, அது 26 உங்களுக்கு காட்ட போகுது. ஒரு ஒளிவட்டத்தால் வழிகாட்டப்பட்ட ஒருத்தர் கடைசியாக என்ன ஆனார், அவருடைய வாழ்க்கை நிலைமை என்ன அப்படின்றதையெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது வேறு சர்ச்சை. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதுலேயும் தாவேகாவினுடைய தலைவர்னு சொல்கிறீங்க. எனக்கு மறுபடியும் என்ன தோணுதுன்னா, தாவேகா என்பது ஒரு ஷூட்டிங், அதுக்கு பேர் தாவேகான்னு வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த தாவேகா ஷூட்டிங்கு இப்போது ஈரோடில் நடக்குது, ஒரு நாள் விக்கிரவாண்டியில் நடக்குது, இந்த மாதிரி வேறு பகுதிகளில் நடக்குதே தவிர அதில் எங்கேயாவது ஒரு அரசியல் கருத்தாக்கம் இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சாரம் இருக்கா? இல்லை. மக்களையாவது அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்னே வச்சுக்கிறேன், உங்களுடைய வாதத்தின்படி தொண்டர்களே வச்சுருக்கிறேன், அந்த தொண்டர்களுக்காவது இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு சொல்ல தெரியுமா? சொல்லுங்கள். எத்தனை தொகுதிகளில் நடிகர் விஜய் அவர்கள் ஜெயிக்க போகிறாருன்னு கேட்டால் 40ன்றான் ஒருத்தன்.
மொத்தத்தையும் ஜெயிச்சு முதல்வர் ஆக போகிறாரு. அப்போ எத்தனை அப்படின்னு கேட்டால் 40 30ன்னு என்னமோ இது ஏலம் எடுக்கிற நிலமையில பேசுகிறாங்களே தவிர, அப்போது இந்த கட்சி அப்படின்றது கட்சியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது நிச்சயமாக ஒரு பெயர் தான். என்ன பெயர்னு கேட்டால் ஒரு சினிமாவினுடைய பெயராகத்தான் எனக்கு வந்து புரியுது. இப்போ இந்த சூழலில் இவர் வந்து தேவையில்லாமல் அந்த அதாவது குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒரு ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ண நம்பிக்கை கொடுக்குறாரு. அதாவது கிறிஸ்தவர் ஓட்டை பிரிக்க போகிறாரு, சிறுபான்மையினருக்கு எதிராக விஜய் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறாங்க. அந்த மேடையில் அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க, என்னுடைய கட்சியுடைய கொள்கை என்ன தெரியுமா, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் என்னுடைய கொள்கை, நான் உங்களோட 100% உறுதியாக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. சரி, மதச்சார்பற்ற ஒரு இடத்துக்குள்ளே எப்படி ஒளிவட்டம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இவர் தான் மீட்பர் அப்படின்னு சொல்லி யார் பேசுவாங்க? மதத்துக்குள்ளே தானே அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு மீட்பர் அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே வந்துட்டு யார் அவங்கள தொல்லைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதை சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்துட்டு மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையிலேருந்து நீங்கள் பேசுறதுன்றது மதச்சார்பற்ற தன்மைக்கு சரியாக இருக்குமா? அதையாவது சொல்லுங்கள். அப்போ இவங்க எதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று வந்தது. அது வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த சமூக நீதியை பேசுவதற்காக இடஒதுக்கீடெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தது. இன்னும் கூட அந்த நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் இறந்து போயிட்டா வன்னியர் பகுதியில் அந்த மாதிரி வேறு இடைநிலை சாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த உடலை எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இவரே என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடலை தானே சுமந்துட்டு அந்த தெருக்கள் வழியாக வந்தார். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு சாதி கட்சியாக மாறி போயிடுச்சு. இப்போ இவர் மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக மதச்சார்புடைய ஒரு கட்சியாக இதை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் போல இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இது வந்து நிற்குது. அப்போ இவர் வந்து பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது என்ன மாதிரியான அரசியல்? அப்போது இவர் உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்னா, ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பாதிரியாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் மீது விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு சமய ரீதியாக ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவசியமே இல்லை. கடுமையான விமர்சனங்கள். 41 பேரை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிறாரு பாதிரியார். பாருங்க, அப்போ ஆன்மீகம் வேற அரசியல் வேற அப்படின்ற புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு நபரையே இன்னைக்கு வந்து கொந்தளிக்க வச்சிருக்குன்னா, அப்போ இவருடைய அரசியல் என்ன மாதிரியான அரசியல்? மனிதர்களை வந்து சாவு கொடுத்துட்டு காவு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் தான் வந்து மீட்பர்னு சொல்கிறது வெக்கமா இல்லையா? சிரிப்பு வரலையா? மனிதர்களை காவு கொடுக்கறது வந்து மீட்பரா? மனிதர்களை காப்பாற்றுபவர் மீட்பரா? அந்த இடத்துல இருந்து தான் அந்த பாதிரியார் வந்து அப்படி ஒரு கேள்வியை வந்து வைக்கிறார். அதுலேயும் அவர் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் பாருங்கள். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கைகளை வந்து மேலே தூக்கிட்டு அவர் காட்டக்கூடிய அந்த உடல் மொழி, அதை வந்து யார் அந்த மாதிரி மேலே தூக்குவாங்கன்னு கேட்டால் 2 கைகள்லையும் விலங்கு போட்டவங்க தான் தூக்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவருக்கும் விஜய்க்கும் என்ன வாய்க்கா வர தகராறா? சொத்து பிரச்சனையா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையானா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இன்னைக்கு இளைஞர்களை இந்த விஜய் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் தவறாக வழி நடத்துகிறாரே அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் பாருங்கள். அதில் அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் என்ன படிக்கணும், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் படிக்கிறத சார்ந்து பேசுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் வந்துட்டு சினிமா விஜய் அப்படின்னு இதை நோக்கி போகிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு அறச்சீற்றம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கார். அப்போ இவரை யார் இறக்கி விட்டுருப்பாங்க? திமுகவாக இருக்குமா? திமுக. அதாவது அதுலேயும் அவர் பொடி வச்சு பேசுகிறார் பாருங்க. நான் ஆரம்பத்திலேயே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து நான் வீழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ நீங்கள் கேட்குற திமுக தான் இறக்கி இருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது இதை வந்து யாரை இவர் காயப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா, திமுகவை தான் நான் வந்துட்டு அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கலாங்க, நான் தாங்க 2வது இல்லை நான் தாங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் நிலை என்ன, உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இவர் மறுபடியும் என்ன நரேஷனை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா,
திமுகன்னு சொல்லக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை கொண்ட வலுவான சமூக நீதியை பேசக்கூடிய அந்த வகையில் வந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சிக்கு நான் தான் எதிர்கட்சி அப்படின்றத சொல்லணும். அதிமுகவை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க? இதுவரைக்கும் அதிமுக நடத்திய கூட்டங்களில் இந்த மாதிரி 40 பேர் இறந்து போனாங்க, சாகடிக்கப்பட்டாங்கன்னு ஒரு வரலாறு உண்டா? ஒரு கூட்டத்தையே உங்களால் நடத்த முடியலையே, நீங்கள் எப்படி ஒரு வலுவான கட்சிக்கு எதிர்கட்சியாக நீங்கள் வர முடியும் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அப்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருந்து எழுதி கொடுக்குறாங்க. இப்படி வந்து ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் அப்படின்றத அவர் வந்து சினிமாவிலேயே அந்த பயிற்சி எடுத்திருக்கார். அதனால் இதை ரொம்ப சரியாக வந்து சொல்கிறார். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. நல்லா யோசித்து சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தாவேகாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரே ஒரு பெண்ணுக்கு நான் வந்து ஒரு பதவி கொடுக்குறேன், அதனால் நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு பேசக்கூடிய விவாதங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அசிங்கமாக இருக்கு இல்லையா? இன்னும் அந்த கட்சிக்கு என்ன ஓட்டுன்னு தெரியாது, அந்த கட்சி எங்கே போய் ஜெயிக்கும்னு தெரியாது, அந்த கட்சி குறைந்தபட்சம் 26 தேர்தலுக்கு அப்புறமா இருக்குமா இருக்காதா அதுவும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு நான் வந்துட்டு உனக்கு பதவி வாங்கி கொடுக்குறேன், அதனால் நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு நபர் பேசுகிறாருன்னு சொன்னால் தலைவன் எப்படி இருக்காரு? தமிழ்நாட்டில் வந்து மோசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரியாதா? அப்போ கட்சிக்குள்ளே என்ன நடந்தாலும் நான் அதை பற்றி கவலையே பட்டுக்க மாட்டேன், நான் வந்து ஊரில் இருக்கிறவங்க மேலே கல்லெறிவேன் அப்படின்னா இது எங்கே போய் சொல்கிறது? இன்று கூட தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து அஜிதாங்கிறவங்க மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு இன்றைக்கு விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அலுவலகத்துக்குள்ளேயே உள்ள விடலை அவங்கள. அதுதான் நடக்கும். இப்போ ஏன் வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தாவேகாவிலேருந்து வெளியில் வந்தாங்க? அவங்க வெளியில் வந்து திராவிட கட்சியோடு சேர்ந்ததனுடைய பின்னணி என்ன? அங்கே போனால் மரியாதை இல்லை, மதிப்பு கிடையாது, குறைந்தபட்சம் சுயமரியாதை கூட இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் என்னையெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, என்னையெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க, என்னையெல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கி தாவேகாவில் போனதுக்கப்புறமா அவர் எங்கெங்க இருக்கார்? ஆட்கொணர்ப்பு மனுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை போடலாமா என்னன்னு யோசிக்கிறேங்க. அவர் எங்கே தான் இருக்கார்? எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு தவித்த ஒரு நபர் இன்னைக்கு மற்றவர்கள்லாம் பேசக்கூடிய அந்த மேடையில் எங்கே இருக்காருன்னே தெரியலையே. மேடையே கிடையாது. அப்போ பாருங்க, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை தொடர்ச்சியாக இவங்க வந்து திமுகவுக்கு எதிராக வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அறிவு இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒரு நாளும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்தில் விஜய் அப்படின்னு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்திலேருந்து, ஒரு கல்லூரிகள்லேருந்து, இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம தலைவன் தாண்டா, நம்ம தலைவன் தாண்டான். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? தலைவன் குறைந்தபட்சம் ஒரு மனுஷன் அப்படின்றதையாவது நடிகர் விஜய் அவர்கள் தக்க வச்சுக்கிட்டாரான்னு கேட்டால் இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட இவங்களுக்கு வந்துட்டு ஒத்து ஊதுறதுக்குனே சில பேரை திரட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயும் என்ன அப்படின்னா சதி கோட்பாடு. இந்த சதி கோட்பாடை ரொம்ப அழகாக ஊடகத்தின் வழியாக பரப்பிய நபர்கள் யார் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வேற தங்களை பத்திரிகையாளர்கள், அதுவும் நியாயமான பத்திரிகையாளர்கள் அப்படின்ற லெவல்லையே வந்து அவங்க தங்களை பில்டப் பண்ணி அவங்களும் இன்றைக்கி வந்து தாவேகாவின் பக்கம் இணைகின்றார்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சா போச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம எதிர்பார்ப்பதற்கான எதுவுமே கிடையாது. இதில் சமூக நீதி கிடையாது, இதில் பெண்களினுடைய பாதுகாப்பு கிடையாது, குறைந்தபட்சம் கொள்கையாவது உண்டான்னு கேட்டால் அந்த கொள்கையும் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இல்லை, விஜய் அவர்கள் குறித்தான விமர்சனங்கள் கடுமையாக வருது. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது, பாஜக கூடயும் போக மாட்டேன், தனித்து தான் நிற்பேன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு, விஜய் வந்து விஜயும் சரி சீமானும் சரி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அந்த விமர்சனம் சரின்னு பார்க்குறீங்களா? அவர் அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது பார்ப்பனியம் அப்படின்ற ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து பெரியாரை தகர்க்கிறாரு சீமான் அவர்கள். அப்போது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கு பாருங்கள். சாதாரணமாக திருமாவளவன் ஐயா வந்துட்டு ரொம்ப நாகரீகமான ஒரு அரசியலை மேற்கொள்ளக்கூடியவர். ஆனால் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சூழல்களை பார்த்து சரியாக யூகிக்கக்கூடியவர். இது இப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் நடக்கணும். அந்த அரசியல் பாரம்பரியமும் பக்குவமும் அறிவும் நிரம்ப பெற்ற ஒரு மனிதர் விஜய் அவர்களையும்
சீமான் அவர்களையும் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்குன்றத பாருங்கள். இல்லை, விஜய் மீதான விமர்சனத்திற்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி இருக்கு. சீமான் தமிழ் தேசிய விட்டுட்டு பிராமண ஆதரவை கையில் எடுக்கிறதுனால அந்த விமர்சனம் வருது. ஆனால் விஜய் யாருடனும் கூட்டணி கிடையாதுங்கிறாரு. அவர் மீது எப்படி ஒரு RSS அடிவரடிங்கிற விமர்சனம் வருதுங்கிற ஒரு கேள்வி. இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அவர் தான் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எதுக்கு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும்? ஒருவேளை திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால இவர் இப்படி விமர்சனம் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் காரணம் கிடையாது. இப்போது நடிகர் விஜய் அவர்கள் நான் திமுகவினுடைய மாற்று அப்படின்றார், நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றார். அப்போது திமுகவினுடைய கொள்கைகள்லேருந்து வேறுபட்டிருக்காரான்னு கேட்டால் இல்லை. திமுகவினுடைய கொள்கையாகவே இருக்கணும், ஆனால் திமுகவை எதிர்க்கணும். இதுதான் பாஜக அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா. ஏன்னா திமுகவினுடைய ஓட்டுகளை பாஜகவால் ஒரு நாளும் அறுவடை செய்யவே முடியாது. அங்கே நாடாளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், யூ நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுகளை அவர்களால் ஒரு நாளும் அறுவடை செய்ய முடியாது. அப்போது திமுகவுக்கு அந்த கொள்கை பிடிப்புடைய ஒருத்தரை கொண்டு நிறுத்தணும், ஆனால் திமுகவுக்கு எதிரியாக நிறுத்தணும். அந்த எதிரியாக இருக்கக்கூடிய நபர் செல்வாக்கு பெற்றவராகவும் இருக்கணும். இத்தனை கண்டிஷன் இருக்குது அதில். அப்போது யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், யார் இந்த சிபிஐ, இந்த இடி ரைடு இதுக்கெல்லாம் அடிபணிகிற மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சுடா. அப்போ இவரை கொண்டு இறக்கலாம் அப்படின்னு இறக்குறாங்க. அப்படி இறக்கும் பொழுது நான் திமுகவுக்கு நான் எதிர்தளத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர திமுக எது தவறாக செஞ்சிருக்குன்றது அவரால் சொல்ல முடியுதா? எந்த சமூக நீதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுதா? எந்த மக்களுக்கு கல்வியை மறுத்தது அப்படின்னு அவரால் சொல்ல முடியுதா? அப்போ முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு அணியாக, இப்போ பாஜகவினுடைய பி டீம் அதிமுக அப்படின்னா அப்போது சி டீம் தாவேகா, அப்புறம் டி டீம் நாத்தாக்கா, அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இன்னும் கூட நம்ம செந்தில் அவர்களுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா பூன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பாஜகன்னு சொல்லலாம், தாவேக்கான்னு சொல்லலாம், அதிமுகன்னு சொல்லலாம், நாத்தாக்கான்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு எதிர்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் எதிராக இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டால் பாஜக சொல்லிட்டாங்க, திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக, அதாவது திராவிட கொள்கை தான் தமிழ்நாட்டில் எடுபடும், அதனால் அந்த திராவிட கொள்கையும் நான் வச்சுருப்பேன், திமுகவையும் எதிர்ப்பேன். ஆனால் சிறுபான்மைன்னு ஒரு ஓட்டு இருக்கே, அது திமுக பக்கம் போயிடும் இல்லையா? அதை எப்படி நான் வளைக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு ஏற்பாடு தான் கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்மஸ் விழாவை ஒரு இதுக்குள்ளே கொண்டாடக்கூடிய ஒரு தன்மையை இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு வர்றவங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்து, அந்த QR கோடு இருந்தால் தான் அவங்கள நாங்கள் உள்ளவே அனுமதிப்போம் அப்படின்னா, அப்போ பொதுமக்களை எங்கே போய் சந்திக்க போகிறீங்க? பொதுவாக ஒருத்தர் உங்களை பார்க்கணும், இல்லை சாதாரணமாக ஒருத்தர் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்புறம் நீங்கள் எப்படிங்க தலைவனாக இருக்க முடியும்? நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மனிதனாகவே கூட இருக்க முடியாது இல்லையா? அதனால்தான் திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது இவர் திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாரே தவிர திமுகவினுடைய எந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்ல முடியும்? திமுகவினுடைய அடிப்படை என்ன அப்படின்றத இவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா? அதனால் இவரை இறக்கி விட்டுருக்காங்க. என்னை தள்ளி விட்டவன் யார்டா அப்படின்ற மாதிரி இவரை இறக்கி விட்டுருக்காங்க. அதைத்தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவர் திமுகவினுடைய எதிரியாக பாஜகவால் கட்டமைக்கப்பட்ட நபர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார். நன்றி மேடம். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு